வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். காராமணி அப்படின்றது பெரும் பயிறு, தட்டை பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே ஒன்று தான். காராமணியில் கால்சியம், இரும்புச்சத்து, செம்புச்சத்து, மேங்கனீஸ், பாஸ்பரஸ், மெக்னீசியம் அதிக அளவு இருக்குது. செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் ஆகிய சத்துக்களும் இருக்குது. பயோசனின் என்ற பைட்டோ நியூட்ரியன்ஸும் காணப்படுது. மேலும் இந்த காராமணியில் கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, நார்ச்சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இது தவிர விட்டமின் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள் மூலமாக காராமணி நமக்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு காராமணியை எடுத்துக்கொள்ளலாம். காராமணியானது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்தை அதிகம் கொண்டிருக்கு. எனவே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே ஏற்படாமல் தடுக்கக்கூடியது காராமணி. அதனால நமக்கு அந்த செரிமானம் சார்ந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், ஜீரண சக்தி சார்ந்த அஜீரணம் பிரச்சனை எதுவுமே நமக்கு இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு காராமணி உதவிகரமாக இருக்கும். நச்சுக்களை நீக்குகிறது காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய அந்த செயல்பாடுகளை தடை செய்யுது. இதனால செல்கள் பாதிப்படைவு தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கப்படும். மேலும் காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்குது. ஸோ இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். நல்ல தூக்கத்தை இயல்பாகவே நமக்கு கொடுக்கும் காராமணி. காராமணியில் மெக்னீசியம் மற்றும் டிரிப்டோஃபேன் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் இருக்கு. இது உடலினுடைய சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்பட வழிவகை செய்து. தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் தூங்கச் செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டு படுக்கும்போது நல்ல தூக்கத்தை பெறலாம். இயல்பாகவே மெக்னீசியம் சத்து கிடைக்கும் போது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் மன அழுத்தத்தை நீக்கி தூக்கத்தை இயல்பாகவே தரக்கூடிய தூக்க ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு இயல்பாகவே நமக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு காராமணியை தூங்க செல்வதற்கு முன்னாடி நம்ம சாப்பிடணும். இதயத்தை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் B1 சத்து, அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. இந்த விட்டமின் இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை முன்னாடியே பாதுகாக்குது. மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃபிளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கு. காராமணியில் இருக்கக்கூடிய நார் சத்து உடலில் கொலஸ்ட்ரால் சேருவதை தடை செய்வதோடு தமனிகளில் அடைப்புகள், அதாவது இந்த கொழுப்புகள் சார்ந்த அடைப்புகள் ஏற்படாமலும் பாதுகாத்துக் கொள்ளுது. இதனால ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாமல் இருக்கிறதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கும். இதனால ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால இதயம் சார்ந்த பிரச்சனைகளான மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த வகையில் காராமணி உதவிகரமாக இருக்கு. எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் குறைக்கிறதுக்கு, அதுவும் விரைவாக குறைக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கலாம். காராமணியானது குறைந்த கொழுப்பை கொண்டிருக்கு. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்தானது நல்ல செரிமானத்தை நமக்கு தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமல் தடுக்குது. இதனால் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க காராமணியை தொடர்ந்து தங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கணும். அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய், அந்த நோயை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக் கொள்வதற்கும் காராமணியை எடுத்துக்கலாம். உடலில் இரத்த சிகப்பணுக்களினுடைய குறைபாட்டால் அனீமியா என்று சொல்லக்கூடிய நோய் ஏற்படும். ஸோ இந்த நோய் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். தலைவலி, குமட்டல், மயக்கம் போன்ற உணர்வுகளும் தென்படும். இதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னா இரும்பு சத்து நம்ம வாங்கிக்கணும். ஸோ காராமணியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் இன்க்ரீஸ் ஆகிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ரத்தத்தின் மூலமாக ஆக்சிஜனை ஹீமோகுளோபின் கடத்தி செல்லும் போது உடல் சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிக்கும். ரத்தம் சார்ந்த பிரச்சனையும் நமக்கு எதுவுமே இருக்காது. சருமம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காராமணியை எடுத்துக்கலாம். காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து இது எல்லாமே சருமத்துக்கு ஆரோக்கியமாக சருமத்தை வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இப்போ காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் முதிர்ச்சி அடைவதை தடுக்கும். ஓரளவு நமக்கு தடுக்கும். அதாவது நம்மளுடைய ஏஜை வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்கா தெரிய ஆரம்பிப்போம். முதிர்ச்சி அடையக்கூடிய அந்த அளவை தள்ளி போடலாம். இதனால வயதான தோற்றம் ஏற்படாமல் நம்மளுடைய சருமத்தை கூடுமான வரை அளவுக்கும் நம்மளால பாதுகாக்க முடியும். அப்போ தோல் சுருக்கம்
வீக்கம் எதுவும் நமக்கு இருக்காது, சருமத்தில் வந்து வறட்சி எதுவும் தென்படாது, சருமம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும், முக தோற்றம் நமக்கு அழகாக இருக்கும். அதுக்கு காராமணி ஹெல்ப் பண்ணும். எலும்புகளை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் போன்றவை எலும்புகளினுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது. எனவே இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகளை வந்து பாதுகாக்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜை சார்ந்த பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இருக்காது. ஸோ அந்த எல்லா ப்ராப்ளத்தையுமே கியூர் பண்ணிக்கலாம். எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கலாம். காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீசியம் இன்சுலின் சுரப்பினை வந்து சீராக்குது. இதனால் சர்க்கரை நோய் நமக்கு கண்ட்ரோல் இருக்கும். மேலும் இது உடல் சோர்வினையும் நமக்கு வந்து நீக்கிடும். ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு காராமணி எடுத்துக்கொள்ளும் போது நலமோடு இருக்கலாம். தொடர்ந்து காராமணியை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.